ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ ஹையர் பென்ஷன் சம்மந்தமான 2 முக்கியமான அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அந்த கம்பெனி இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, பட் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் முதலாவதாக பார்க்கலாம். இரண்டாவதா, உங்களுடைய ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனுக்கான கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நீங்களாவே எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இரண்டாவதாக பார்க்கலாம். ஸோ முதலாவதா, ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுடைய ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த ரிவ்யூ மீட்டிங் 24/1/2024 அன்னைக்கு இந்த பென்ஷன் அண்ட் ஹையர் வேஜஸ் சம்மந்தமான ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து நடக்குது. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் ரீஜனல் பிஎஃப் கமிஷனர், பென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரீஜனல் பிஎஃப் கமிஷனர் ப்ளஸ் அது கூட எல்லா ஜோனல் ஆஃபீஸர்ஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் பிஎஃப் கமிஷனர்ஸ் இவங்களோட வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாங்க. இதுல இபிஎஃப்ஓல பென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப கம்மியான டிமாண்ட் லெட்டர்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்கீங்க விண்ணப்பதாரர்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் தான் வந்து ஸ்கிரினைஸ் பண்ணியிருக்கீங்க ஃபீல்ட் ஆஃபீஸ் தரப்புல இருந்து. தென் ப்ராப்பரா எம்ப்ளாயர்ஸ்க்கு என்ன கம்யூனிகேஷன்ஸ்லாம் போய் சேராம இருக்குது இந்த ஹையர் பென்ஷன் சம்பந்தமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாரு. ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஜோனல் ஆஃபீஸர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பிளஸ் ஃபங்க்ஷன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், ஃபீல்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா, உடனடியாக அந்த டிமாண்ட் லெட்டர் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு உடனடியாக டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி அது ரிலேட்டடான கம்யூனிகேஷன்ஸ் வந்து எம்ப்ளாயர்ஸ் மற்றும் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்க. அந்த கம்யூனிகேஷன் அப்டேட் பண்ணதை வந்து அவங்களுடைய எம்ஏஎஸ் போர்ட்டல் ஒன்று இருக்கு, அதுலேயும் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காரு. யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் ரீஜனல் பிஎஃப் கமிஷனர் வாசி. ஸோ அங்கேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கிறதுக்கு நிறைய மெனி ரீசன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து க்ளோஸாக இருக்குது, அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரீஜனல் பிஎஃப் கமிஷனர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, அப்போ எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த ஃபிளாக் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன்ல வந்து அவங்க எம்எஸ் டிபார்ட்மெண்ட்ல எம்எஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி ஃபிளாக் வந்து ரைஸ் பண்ணுங்க. அந்த க்ளோஸ்ன்னு ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்சர்ன் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்பிச்சு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உண்மையாவே வந்து க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முக்கியமா பாருங்க இந்த இடத்துல, இட் வாஸ் இன்ஃபார்ம் தட் அப்ளிகேஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் க்ளோஸ்ட் and there is no authorized person to process the application may be rejected as in these cases the employer is not available. அதாவது கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களுடைய ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த கம்பெனி தரப்புல இருந்து எந்த ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சனும் இப்போ இல்லை அப்படிங்கும்போது அந்த ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனை நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரீசன் எம்ப்ளாயர் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டு ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கம்பெனி க்ளோஸாக இருந்தால் இப்போ ஹையர் பென்ஷனே நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற இப்போ சந்தேகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கு. இதுக்குன்னு ஒரு தெளிவான விளக்கம் வரல. பட் இந்த ரிவ்யூ மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு பர்சன் இல்லை அப்படின்னா எம்ப்ளாயர் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்தரா இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கான அந்த ரிப்ளை ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுடைய எஃபெக்டிவ் மானிட்டரிங், அதாவது டேஷ்போர்ட் பேஜ் ஒன்று இருக்கு, அதில் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப்சி இன்ஃபார்ம் தட் சம் ஆஃப் கேசஸ் ஹவ் பீன் ரிஜெக்டட் இன் த ஃபீல்ட் ஆஃபீஸ் இன்டர்ஃபேஸ். அதாவது ஃபீல்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த சர்வரில் அந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. அது நாங்களாம் ரிஜெக்ட் பண்ணல, பட் அதான் இருந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால அந்த அப்ளிகேஷன்லாம் எங்களுக்கு மறுபடியும் எடுத்து கொடுங்க, நாங்கள் ஃபர்தராக வந்து டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாகர்கோயில் ஆர்பி ரீஜனல் பிஎஃப் கமிஷனர் வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கூடிய விரைவில் டிமாண்ட் லெட்டர் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணி அனுப்புங்க. எலிஜிபிள் பர்சனுக்கு உடனடியாக டிமாண்ட் லெட்டரை ஜென்ரேட் பண்ணி அனுப்புங்க. அந்த டிமாண்ட் லெட்டர் படி அவங்க டெபாசிட் அமௌண்ட்டை, டெபாசிட் டியூ அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு உரிய வகையில் நடைமுறை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபர்தர் டிலேவும் இல்லாமல் உடனடியாகவே வந்து புதிய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக உங்களுக்கான ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் கீழே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் பென்ஷன் ஆன் ஹையர் வேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
இதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் பென்ஷன் அண்ட் ஹையர் வேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் அகைன் கிளிக் பண்ணுங்க. இப்போ 3 ஆப்ஷன் காமிக்கும். அக்னாலஜ்மெண்ட் நம்பர், யூஏஎன், பிபிஓ நம்பர் அப்படின்னு காமிக்கும். அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பரு. இந்த 3 டீட்டெயிலில் எதுனா ஒரு டீட்டெயில் கொடுத்தா போதும், 3மே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் யூஏஎன் நம்பர் தெரிஞ்சதுன்னா யூஏஎன் நம்பர், அல்லது என்கிட்ட பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் தான் இருக்குது, பழைய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் காப்பி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த பிபிஓ நம்பர் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சா என்டர் பண்ணிட்டு அகைன் இந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.